தமிழ் திரையின் தலைப்புச் செய்திகள். பாலியல் தொந்தரவுகளுக்கு நானும் தப்பவில்லை. நடிகை பார்வதி பகிரங்க பேட்டி. இயக்குனர் சேரன் கதாநாயகனாக நானே காரணம். அரவிந்த் சுவாமி அறிவிப்பு. ஹிந்தி படத்தில் விஜய் சேதுபதி. இனி விரிவான செய்திகள். பூ படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமான நடிகை பார்வதி மலையாளத்திலும் பல படங்களில் நடித்திருக்கிறார். கனமான கதாபாத்திரங்களில் நடித்து அனைவரது பாராட்டுகளையும் பெற்ற பின்னரும் தான் ஏன் அதிகமான படங்களில் நடிக்கவில்லை என்பதற்கான காரணத்தை இப்போது வெளியிட்டிருக்கிறார் பார்வதி. பட வாய்ப்பு தருவதாக கூறி என்னை உறவுக்கு பலர் அழைத்தனர். அந்த பட்டியலில் சில முன்னணி நடிகர்கள், இயக்குனர்கள் கூட உண்டு என்று சொல்லும் பார்வதி, மலையாள திரையுலகில் அதுபோன்ற பிரச்சனைகளை பலமுறை நான் சந்தித்திருக்கிறேன் என்கிறார். தமிழ், கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் அதுபோன்ற பிரச்சனைகளை சந்தித்ததில்லை என்றும் தெரிவித்திருக்கும் பார்வதி, அதனால் மலையாள பட உலகில் பல ஆண்டுகள் வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். தனியொருவன் படத்திற்கு பிறகு பல படங்களில் கதாநாயகனாக நடித்து வரும் நடிகர் அரவிந்த் சுவாமி, இயக்குனர் சேரன் ஆட்டோகிராஃப் படத்தில் கதாநாயகனாக நடிக்க நானே காரணம் என்கிறார். ரோஜா படம் முடிந்ததும் நான் படிக்க சென்று விட்டேன். அடுத்து உடனே பல படங்களில் நடித்து பெரிய கதாநாயகன் ஆக வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு அப்போது இல்லை. மேலும் மணிரத்னம் படத்தோட கதாநாயகன் என்பதால் பலர் என்னை சந்திக்கவே தயங்கினார்கள். எனக்கு பாக்யராஜ் போன்ற இயக்குனர்களின் படங்களில் நடிக்க விருப்பம் இருந்தது. அது பற்றி அவரிடம் சொல்லி இருக்கிறேன். ஆட்டோகிராஃப் படம் கூட நான் நடிக்க வேண்டிய படம்தான். சில காரணங்களால் என்னால் நடிக்க முடியவில்லை. பின்னர் சேரன் அந்த படத்தில் நடித்தார். அந்த படம் பெரும் வெற்றி பெற்றது. நான் அந்த படத்தில் நடிக்காமல் போனதால் சேரன் என்ற ஒரு நல்ல நடிகர் திரையுலகிற்கு கிடைத்தார் என்கிறார் அரவிந்த் சுவாமி. தமிழ் திரையுலகில் வித்தியாசமான யதார்த்தமான நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்தவர் விஜய் சேதுபதி. தற்போது அதிக படங்களில் நடித்து வரும் அவர் இப்போது ஹிந்தியிலும் ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார். ஹிந்தியில் பிரபல நடிகையாக திகழ்ந்த பாக்யஸ்ரீயின் மகன் அபிமன்யு தசானி மார்ட் கோ டாட் நகின் ஹோட்டா என்கிற ஹிந்தி படத்தில் நடிக்க இருக்கிறார். வாசன் பாலா என்பவர் இயக்கும் அந்த படத்தை பிரபல இயக்குனர் அனுராக் கஷ்யப் தயாரிக்கிறார். இந்த படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்க இருக்கிறார் விஜய் சேதுபதி. சண்டை காட்சிகள், நகைச்சுவை காட்சிகள் அதிகம் இடம்பெறும் இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் துவங்க உள்ளது. தமிழில் பல வெற்றிகளை குவித்த விஜய் சேதுபதி ஹிந்தியில் நடிக்கும் முதல் படமாக இந்த படம் அமைய இருக்கிறது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராக வெற்றி பெற்றுள்ள நடிகர் விஷால் 1000 படங்களுக்கும் மேல் இசையமைத்துள்ள இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு தமிழ் திரையுலகம் சார்பில் மிக பிரம்மாண்டமான பாராட்டு விழா ஒன்றை நடத்த முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இளையராஜாவை கௌரவிக்கும் வகையில் நடைபெறவிருக்கும் இந்த விழா சாதாரணமான பாராட்டு விழாவாக இருக்காது. இந்திய திரையுலகமே நடத்தும் பாராட்டு விழாவாக இதுவரை கண்டிராத அளவில் மிகப்பெரிய பாராட்டு விழாவாக இருக்கும் என்கிறார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விஷால் துணைத் தலைவர் பிரகாஷ் ராஜ், செயலாளர் கே ஞானவேல் ராஜா, கதிரேசன், செயற்குழு உறுப்பினர்கள் பார்த்திபன், எம் கஃபார் ஆகியோருடன் இளையராஜாவை சந்தித்தார். டோரா படத்திற்கு பிறகு அறம், வேலைக்காரன், இமைக்கா நொடிகள், கொலையுதிர் காலம் ஆகிய படங்களில் நடித்து வரும் நடிகை நயன்தாரா தன்னுடைய படங்களின் விளம்பர நிகழ்ச்சிகள் எதிலும் பங்கேற்பதில்லை. அவரது கதாபாத்திரத்தை மையமாக வைத்து உருவாகும் படங்களின் விளம்பர நிகழ்ச்சிகளை கூட தவிர்த்து விடுகிறார். இந்த நிலையில் நயன்தாரா நடிப்பில் மீஞ்சூர் கோபி இயக்கத்தில் உருவாகியுள்ள அறம் படத்தின் டீசர் இன்று வெளியாகிறது. நயன்தாரா நடித்துள்ள எந்த படத்திற்கும் இசையமைக்காத இசையமைப்பாளர் AR ரஹ்மான் இந்த படத்தின் டீசரை வெளியிட்டு படக்குழுவினரை வாழ்த்துகிறார். தனது பிஸியான நேரத்திலும் நயன்தாராவின் படத்திற்காக நேரம் ஒதுக்கி கொடுத்து டீசரை வெளியிடுகிறார் என்று பெருமைப்படுகிறார் இயக்குனர் மீஞ்சூர் கோபி. ஜிப்ரான் இசையமைத்துள்ள இந்த படத்தில் நயன்தாராவுடன் காக்கா முட்டை புகழ் விக்னேஷ், ரமேஷ், எழுத்தாளர் வேலராமமூர்த்தி உட்பட பலர் நடித்துள்ளனர். மதராசப்பட்டினம் படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமாகி பின்பு பல படங்களில் கதாநாயகியாக நடித்திருப்பவர் நடிகை எமி ஜாக்சன்.
தற்போது ரஜினியுடன் 2.0 படத்தில் நடித்து முடித்திருக்கும் அவர் அடுத்து விஜய் சேதுபதியுடன் ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார். லண்டனை சேர்ந்த அவர் தங்குவதற்கு ஹோட்டல் செலவுகள் அதிகம் வைப்பதால் பெரிய பட நிறுவனங்கள் தயாரிக்கும் படங்களில் மட்டுமே நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. தன்னை தயாரிப்பாளர்கள் ஒப்பந்தம் செய்ய தயங்குவதற்கான காரணத்தை தெரிந்து கொண்ட எமி ஜாக்சன் இப்போது சென்னையில் தனி வீடு எடுத்து குடியேற இருக்கிறார். இதற்காக தனது நிர்வாகி மூலம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் வீடு பார்க்க சொல்லியிருக்கும் நடிகை எமி ஜாக்சன் இனி தென்னிந்திய மொழிகளில் அதிக கவனம் செலுத்த முடிவு செய்திருக்கிறாராம். சிவலிங்கா படத்தின் முதல் கதாநாயகன் யார் என்று கேட்டால் கதாநாயகி ரித்திகா சிங் தான். அவருக்கு ரொம்ப நல்ல வேடம், அந்த வேடத்திற்காக அவர் நிறைய கஷ்டப்பட்டு நடித்திருக்கிறார் என்று சொல்லும் கதாநாயகன் ராகவா லாரன்ஸ் தன்னை 4வது கதாநாயகன் என்கிறார். 2வது கதாநாயகனாக வடிவேலு நடித்திருக்கிறார். அவருடைய நகைச்சுவை காட்சிகள் தியேட்டரில் பெரிய அளவில் வரவேற்பை பெறும். 3வது கதாநாயகன் ராதா ரவி. அவருடைய இயல்பான நடிப்பு என்னை அழ வைத்து விட்டது. கிளைமாக்ஸ் காட்சியில் அவர் நடிக்கும் போது நான் கண்ணீர் சிந்தி அழுது விட்டேன். அவர்களுக்கு பிறகு 4வது கதாநாயகன் நான். பானுப்பிரியா, சக்திவாசு என நிறைய பேர் நடித்திருக்கிறோம். எல்லோரும் அந்த கதாபாத்திரமாக மாற கடுமையாக உழைத்திருக்கிறோம் என்கிறார் ராகவா லாரன்ஸ். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன். கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை. தொட்டால் பூமலரும் சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே. அறிஞர் அண்ணா அவர்களை முதலாக எம்ஜிஆருக்கு அறிமுகப்படுத்தியவர் லட்சிய நடிகை எஸ் ராஜேந்திரனுடைய மைத்துனரான நடிகமணி டிவி நாராயணசாமி அவர். அவரை தனது உடன்பரவா சகோதரராக ஏற்றுக்கொண்ட எம்ஜிஆர் எனது வாழ்விலே இருள் சூழ்ந்த காலகட்டங்களில் எல்லாம் அந்த இருள் விலக ஒளி தந்தவர் அவர் என்று தனது நான் ஏன் பிறந்தேன் சுயசரிதை நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். எம்ஜிஆர் மீது மிகுந்த அன்பு காட்டிய டிவி நாராயணசாமி அதற்கு கைமாறாக எதையும் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்து எம்ஜிஆர் பணியாற்ற வேண்டும் என்று விரும்பினார். எம்ஜிஆர் ராஜகுமாரி திரைப்படத்திலே கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருந்த போது எங்களது கட்சியின் நாடகம் ஒன்றிலே நடிக்கிறீர்களா என்று எம்ஜிஆரை பார்த்து கேட்டார் டிவி நாராயணசாமி. நல்ல கதை, நடிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது, உங்களுடைய சமுதாய சீர்திருத்த கருத்துக்களையும் அதிலே வெளியிடலாம் என்றார் அவர். அவர் அப்படி சொன்னவுடன் அவருக்கு எந்த பதிலையும் சொல்லாமல் சிந்தித்து கொண்டிருந்த எம்ஜிஆர் அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய நாடகம் என்று டிவி நாராயணசாமி சொன்ன அடுத்த நிமிடம் அந்த நாடகத்திலே தான் நடிப்பதாக தலையாட்டினார் என்றால் அதற்கு காரணம் அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய சந்திரோதயம் என்ற நாடகம். அந்த நாடகத்தை மூர் மார்க்கெட் அருகே உள்ள ஒரு நாடக கொட்டையிலே பார்க்கக்கூடிய வாய்ப்பு எம்ஜிஆருக்கு கிடைத்தது. அந்த நாடகத்திலே அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருந்த சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் எம்ஜிஆரை மிகவும் கவர்ந்தன. அதன் காரணமாகவே எந்த முன்யோசனையுமின்றி அந்த நாடகத்திலே நடிக்க உடனடியாக ஒப்புக்கொண்டார் எம்ஜிஆர். அதைத் தொடர்ந்து அறிஞர் அண்ணா அவர்களை சந்திக்க எம்ஜிஆர் அவர்களை கூட்டிச் சென்ற டிவி நாராயணசாமி அவர்கள் இவர்தான் ராமச்சந்திரன், சிவாஜியாக நடிப்பதற்கு நான் ஒருவர் ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா, அது இவர்தான் என்று எம்ஜிஆரை அண்ணா அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். எம்ஜிஆரை பார்த்த மாத்திரத்திலேயே அறிஞர் அண்ணா அவர்களுக்கு மிகவும் பிடித்து விட்டது. அதன் காரணமாக நீண்ட நேரம் அவருடன் பேசி கொண்டிருந்தார் அண்ணா. அந்த சந்திப்பு நடந்த சில நாட்களில் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற அந்த நாடகத்திலே சிவாஜி படத்திற்கான பாடத்தினை எம்ஜிஆரிடம் கொண்டு வந்து கொடுத்தார் டிவி நாராயணசாமி. அந்த நாடகம் முழுவதும் மிகச் சிறப்பான வசனங்களை எழுதியிருந்தார் அறிஞர் அண்ணா. தளபதி சந்திரமோகனை பார்த்து சிவாஜி பேசுவது போல் அந்த நாடகத்தில் இடம்பெற்றிருந்த ஒரு காட்சி மக்களை பார்த்து பேசுவது போல் அமைந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணிய எம்ஜிஆர் தனது கருத்தை டிவி நாராயணசாமி அவரிடம் கூற அறிஞர் அண்ணா அவர்களை சந்திக்க மீண்டும் ஒருவரை எம்ஜிஆரை அழைத்துச் சென்றார் டிவி நாராயணசாமி. எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவை சந்தித்த உடனேயே என்ன மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று எம்ஜிஆரை பார்த்து கேட்டார் அறிஞர் அண்ணா.
தன் மனதிலே என்ன எண்ணம் தோன்றியிருந்ததோ அதை அப்படியே அண்ணா அவரிடம் விளக்கினார் எம்ஜிஆர். தான் மனதிலே எண்ணியிருந்த மாற்றங்களை பற்றி அறிஞர் அண்ணா அவரிடம் எம்ஜிஆர் விளக்கமாக கூறியவுடன் தாராளமாக அவை எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்று சொன்ன அவர் நாராயணசாமி பார்த்து அப்புறம் எனக்கு நினைவுபடுத்து என்றார். அதைத் தொடர்ந்து அறிஞர் அண்ணாவிடம் விடைபெற்று கொண்டு எம்ஜிஆர் கிளம்பிய நேரத்திலே காண்டேகருடைய நூல்களை நீங்கள் படித்திருக்கிறீர்களா என்று எம்ஜிஆரை பார்த்து கேட்ட அறிஞர் அண்ணா கருகிய முட்டுக்கள் என்ற நூலை அவரிடம் தந்து படித்து பாருங்கள், நல்ல கருத்துக்கள் கிடைக்கும் என்றார். நாடகத்திற்கான நாள் நெருங்கி கொண்டிருந்தது. ஆனால் திருத்தப்பட்ட காட்சிகளுக்கான வசனங்கள் எம்ஜிஆருக்கு வந்து சேரவில்லை. அதனால் அறிஞர் அண்ணா அவர்கள் முதலிலே கொடுத்திருந்த பாடத்தையே மனப்பாடம் செய்வதா என்ற குழப்பத்தில் எம்ஜிஆர் இருந்தபோது அவருடைய தடுமாற்றத்தை புரிந்து கொண்ட ராஜகுமாரி திரைப்படத்தினுடைய இயக்குனரான ஏஎஸ்ஏ சாமி அவர்கள் நடிகமணி டிவி நாராயணசாமி அவர்களை தொடர்பு கொண்டு அண்ணா அவர்களுக்கு நேரமில்லை என்றால் நான் வேண்டுமானால் எம்ஜிஆர் விரும்புகின்ற மாற்றத்தை அந்த நாடகத்தில் செய்து தரவா என்று கேட்டார். அவர் இப்படி கேட்டவுடன் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு இதை பற்றிய தகவலை சொன்னார் டிவி நாராயணசாமி. தாராளமாக சாமி திருத்தட்டும், எனக்கு அதில் எந்த ஆட்சேபமும் இல்லை என்று உடனடியாக தனது அனுமதியை தந்தார் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா அவர்கள் பெருந்தன்மையோடு அப்படி சொன்னதும் அண்ணா அவர்களுடைய கதையிலே இன்னொருவரின் உரையாடலை சேர்த்து நாம் நடிப்பதா என்று மிகப்பெரிய குழப்பத்துக்கு ஆளானார் எம்ஜிஆர். இந்த பிரச்சனையை பற்றி முழு விவரமும் தெரியாமல் இருந்த எம்ஜி சக்கரபாணி எல்லா விஷயங்களையும் கேள்விப்பட்டதும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளானார். அதைத் தொடர்ந்து தனது தம்பியை தனியாக அழைத்தவர், அறிஞர் அண்ணா அவருடைய அறிவுத்திறனுக்கு நீ கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்க வேண்டாமா? வேறொரு கட்சியை சார்ந்தவருடைய சமுதாய சீர்திருத்த கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து தனது கட்சியினுடைய நாடகத்தில் நடிப்பதற்கு முன்னே அழைத்த அவருடைய பெருந்தன்மையை நீ கொஞ்சமாவது எண்ணி பார்க்க வேண்டாமா? இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய நாடகத்திலே இன்னொரு வசனம் எழுத அந்த காட்சி அவர் முன்னாலே நீ எப்படி நடிப்பாய்? அப்படி நீ நடித்தால் அவர் உன்னை பற்றி என்ன நினைப்பார்? தலை கணம் பிடித்தவன் என்று நினைக்க மாட்டாரா? அதற்கு பிறகு இந்த ஊரில் யாருக்காவது உன்னை பற்றி நல்லெண்ணம் வருமா என்று கேள்வி மேல் கேள்வியாக அடுக்கினார். அவருடைய கேள்விக்கணைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் என்னுடைய சிறு பிள்ளைத்தனத்தால் எல்லோர் மனதையும் புண்படுத்தி விட்டேன் என்று எனக்கு புரிகிறது என்று ஒப்புக்கொண்ட எம்ஜிஆர் அடுத்து நான் என்ன செய்யட்டும் என்று சக்கரபாணி அவர்களை பார்த்து கேட்டார். இவ்வளவு குழப்பம் ஏற்பட்டு விட்ட பிறகு இப்போது அந்த நாடகத்தில் நீ நடிப்பது சரியாக இருக்காது, முதல்ல உன்னால் ஏற்பட்ட புண் ஆறட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி எம்ஜிஆர் அந்த நாடகத்தில் நடிப்பதற்கு தடை விதித்தார் சக்கரபாணி. அதைத் தொடர்ந்து வி.சி. கணேசன் அந்த நாடகத்தில் நடித்ததும் அந்த நாடகத்தில் நடித்ததற்கு பின்னாலே சிவாஜி என்ற பட்டம் அவர் பெயருக்கு முன்னாலே இணைந்து கொண்டு அவர் சிவாஜி கணேசன் ஆனதும் உலகம் முழுவதும் உள்ள திரை ரசிகர்கள் அனைவரும் அறிந்த ஒரு செய்தி. அந்த சம்பவத்துக்கு பிறகு அறிஞர் அண்ணா அவர்களை பல முறை எம்ஜிஆர் சந்தித்திருந்த போதிலும் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் நாடகத்திலிருந்து கடைசி நேரத்தில் எம்ஜிஆர் விலகியதை பற்றி அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு நாளும் எம்ஜிஆரிடம் கேட்டதே இல்லை. அந்த சம்பவம் எம்ஜிஆருடைய மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். வேலைக்காரன் படத்தில் சிவகார்த்திகேயனின் தந்தையாக நடிக்கிறாராம் நடிகர் சார்லி. பிரபு சோலமன் இயக்க இருக்கும் ஒரு படத்தில் கதாநாயகனாக நடிக்க இருக்கிறாராம் நடிகர் உதயநிதி ஸ்டாலின். முதல் முறையாக ஒரு கன்னட படத்திலும் பாடியிருக்கிறார் பாடகி வைக்கும் விஜயலட்சுமி. வேட்டை நாய் படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறாராம் தாரை தப்பட்டை படத்தில் வில்லனாக நடித்த ஆர்.கே. சுரேஷ். மலையாளத்தில் உருவாகும் ஒரு திகில் படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்கிறாராம் நடிகை கௌதமி. கிருத்திகா உதயநிதி இயக்கும் காளி படத்தை தானே தயாரித்து நடிக்கிறார் நடிகர் விஜய் ஆண்டனி. ஆபாச வார்த்தைகள் உள்ளதாக கூறி வித்யா பாலனின் பேகம் ஜான் படத்தின் 12 காட்சிகளை நீக்கியுள்ளதாம் தணிக்கை குழு. மொழி புரியவில்லை என்பதால் மலையாளம் கன்னட படங்களில் நடிப்பதில்லையாம் நடிகை தாப்சி. குப்பத்து ராஜா படத்தில் ஆங்கிலோ இந்தியன் பெண்ணாக நடிக்கிறாராம் நடிகை பூனம் பாஜ்வா. அடுத்து வருவது ரகசியம். எனக்கு நல்ல வேடம் கொடுத்து தேசிய விருது வாங்குற மாதிரி ஒரு படம் கொடுங்கன்னு சக்சஸ் இயக்குனரை போட்டு நச்சரிக்கிறாங்களாம் அந்த டாப் நடிகை. தன்னோட காதலி நடிச்ச பேய் படத்துக்கு கட் அவுட் வச்சது மட்டும் இல்லாம அதுக்கு பால் அபிஷேகமும் செய்ய வச்சாராம் அந்த நம்பர் நடிகையோட காதலர். அவங்க ஆசைப்படுற மாதிரி அரசியலுக்கு தான் வர முடியல, அட்லீஸ்ட் அவங்க ஆசைப்படுற போட்டோவுக்காவது போஸ்ட் கொடுப்போமேனே தான் ரசிகர்களை சந்திக்க சம்மதிச்சாராம் அந்த உச்ச நடிகர். கல்யாணம்னு போனா மதம் மாறின பிரச்சனை எல்லாம் வரும், அதனால கல்யாணமே பண்ணிக்காம சேர்ந்து வாழலான்னு அந்த கடைத்தெரு நடிகை கிட்ட வாதாடிட்டு இருக்காராம் அந்த ஈரண்டெழுத்து வெற்றி நடிகர். அடுத்து வருவது மறக்க முடியுமா. இதான்ப்பா எங்க மாமனார் வீடு. அண்ணாந்து பார்த்தா கழுத்தே சுழிக்கிடும் போல இருக்குடா. உள்ள வந்து பாருங்க தெரியும். அப்பா அப்பா
ஏன்டா இப்படி பயப்படுற? இவர்தான் உங்க மாமனாரா? இல்லப்பா, இவர்தான் இந்த வீட்டுக்கு அவல்காரன். அவல்காரனா? காத்தவரை மாதிரி மீச வச்சிருக்கானடா. நீதான் இந்த வீட்டு மருமகனாச்சாடா. வாடா உள்ள போகலாம். ஜாவ் ஜாவ். என்னடா அது வந்த உடனே சாவ சொல்றான்? ஜாவ்னு அவங்க பாஷையில வணக்கம் சொல்றாரு. ஜாவ். அப்ப ஜாவ் ஜாவ் ஜாவ். ஏண்டா என்ன தள்ளிட்டியா? நான் யார் தெரியுமாடா? மாடக்குளம் கந்தசாமி ராமசாமிடா. ஒன்ன நான் விட மாட்டேன். பையப்படுறான். ஏண்டா உன் குடல உருவி நான் மாலை போடல. என்ன மேனது கலாட்டா? சாப், இந்த ஆத்மி கலாட்டா பண்ணது. யார் நீ? ஏய், மாடகுளம் கந்தசாமி மகன் ராமசாமி இல்ல? கரெக்ட். நீங்க? நான் ஜனார்தனடா. நம்ம 2 பேரும் ஒண்ணா படிச்சோமே. ஜனார்தனமா? அட மடையா, நீதானா? வாடா போலாம். என்னப்பா ராமசாமி, எதிர்பாராம வந்திருக்க? என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறமா சந்திச்சாலும் நல்ல சந்திப்பு. சிநேகிதர்களா இருந்த நாம சொந்தக்காரங்களா ஆக போறோம். ஏன் சுத்தி வளைச்சு நேரடியாவே சொல்லிடுறேனே, என் பையனுக்கு உன் பொண்ணை கேட்க வந்திருக்கிறேன். என்னப்பா சொல்றேன்? என் பொண்ணுக்கு உன் பையனா? ஆமா, இவன் தான் என் ஒரே பையன். இவன் உன்னோட மகனா? ஆமா. ஏன்டா நிக்கிற? உட்கார்றா. மாமா மடியில உட்கார சொல்றேன். எங்க வேணாடா உட்கார சொல்றேன். என் மகனும் உன் பொண்ணும் ஒருத்தர் அப்படி காதலிக்கிறாங்களா? உனக்கு தான் தெரிஞ்சிருக்குமே. என் பையன் உன் பொண்ணு மேல பைத்தியமாவே ஆயிட்டான். அப்படியா? எனக்கு என்ன சொல்றேனே புரியலையே. ஆனா நமக்கு புரிஞ்சா என்ன, புரியாம போனா என்னப்பா? அவங்க 2 பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. விடுதலைய கல்யாணத்தை அடி கொளுத்தி விடுவோம். கொளுத்தி. என்னங்க, கொஞ்சம் இப்படி வரீங்களா? கல்யாணத்துக்காக பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. நீங்க பேசாம இருக்கீங்களே. நம்ம பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? லட்சுமி, நம்ம பொண்ணை காதலிச்சிருக்கா. பல நாள் அவ பின்னாலேயே சுத்தி இருக்கா. இதெல்லாம் தெரியாம இருக்குமா? தெரியுமோ தெரியாதோ, நம்ம திருப்திக்காக ஒரு வார்த்தை கேளுங்களேன். அதான் நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. உன் பொண்ணை பத்தி உனக்கு தெரியாத விவரத்தையெல்லாம் என் பையன் தெரிஞ்சு வச்சிருக்கான். அவ்வளவு தெளிவு. ஆமா. உங்க பையன் என்ன படிச்சிருக்காரு? படிப்பா? கழுத படிப்பு கிடக்குது. படிப்பு படிச்சவெல்லாம் என்னத்த மூட்டை கட்டிக்கிட்டான். இப்ப நான் படிக்கல, இப்ப நான் சம்பாதிக்கல. இந்த பாரு, இப்ப நமக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாரு இப்பவும் பென்ஷன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்காரு. இந்த பாரு, லட்சுமியும் சரஸ்வதியும் ஒன்னா இருக்கிறதுலன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என் பொண்ணு BA ஃபர்ஸ்ட் இயர் எழுதுனா அந்த சமயத்துலதான் அந்த சமாச்சாரத்தை விழுகிறதைய படிப்பு வச்சு என்ன பண்ண போறோம்? கல்யாணமான எல்லாம் சரியா போயிடுது. நான் ஊருக்கு போய் என் சம்சாரத்தை அழைச்சிக்கிட்டு வரேன். கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி கொளுத்துன்னு கொளுத்தி விடுவோம். நீங்க பொண்ணை பார்க்கவே இல்லையே. எதுக்கு பாக்குறது? எல்லாம் தெரிஞ்ச சமாச்சாரமா போச்சு. நம்ம பொண்ணு எப்படி இருந்தாலும் விட்டுடுவா போறோம். கழுதிய அதான சம்பிரதாயம். இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம்ப்பா. எதுக்கு அந்த குறை? நீயும் பொண்ணை பார்த்துட்டே போயிடு. சரி, வர சொல்லு, பாத்துருவோம். அம்மா, இப்ப தேவிய பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாள்லம்மா. நல்லா தாமா இருக்கா. அசட்டுத்தனமா ஏதாவது பண்ணிடுவாளான்னு தான் பயமா இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. கடவுள் மேல பாரத்தை போடுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தேவி, எழுந்துரு. அந்த மாதிரி டங்கு நடக்க கூடாது. அழகா தலை குனிஞ்சு நடக்கணும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அதே மாதிரி நடந்துக்கணும். நட. பெரியவங்க இருக்காங்கல்ல. என்னடா அது பேரை சொல்லி கூப்பிடுது? சும்மா இருங்கப்பா, அதான் நாகரிகம். அது கிடக்குது கழுத. இந்த காலத்து பொண்ணுகள் எல்லாம் பேரை சொல்லித்தானே கூப்பிடுதுங்க. ஆனா நம்ம வீட்டுல மட்டும் அப்படி கிடையாது. பேரை சொன்னா கொளுத்தி விடுவோம். கொளுத்தி. ஆமா. தேவி, மாமா காலை விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்க. பதினாறும் பெத்து பெருவாழ்வு வாழணும். ஏமா பொண்ணு ராத்திரி தூங்கலியா? தேவி, எழுந்திரு. எழுந்திருக்காம என்னடி பண்ற? நீதான் எழுந்திருன்னு சொல்லவே இல்லையே. நல்ல தமாஷான பொண்ணு. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.